ஆவிக்குரிய மனிதன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆவிக்குரிய மனிதனுடைய அனுபவங்களை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்விலே என்னென்ன திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார், அவனுடைய வாழ்விலே என்னென்ன காரியங்கள் நாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய மனிதனின் அனுபவங்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எடுத்துக்கொள்ளும் லூக்கா 4:1 தொடங்குகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் எப்படிப்பட்டதா இருக்கும்? இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆமென். இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் நடத்தப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்விலே நாம் நடத்தப்பட வேண்டும் என்றால் நம் வாழ்விலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் இருக்க வேண்டும். இயேசு அவரு எல்லா காரியத்தையும் உடையவராய் இருந்து பூமியிலே அவர் செயல்பட்ட போதும் சில பரிசோதனைகளுக்கு, சில வாழ்வியல் மாற்றத்திற்கு, சில தேவ திட்டங்கள் நிறைவேறுவதற்கு அவசியமாக பரிசுத்த ஆவியான நடத்துதல் அவருக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க, மறுரூபமாக்குகிற அனுபவம், புதுப்பிக்கப்படுகிற அனுபவம், தேவ திட்டங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு வாழ்வியல் முறைகள் நம்மளுடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நாம் நடத்தப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியான லீடிங்ஸ் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்மளால அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, நம்மை அவர் நடத்துகிற போது முதலாவது ஒரு பரிசோதனையின் அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. ஆமென். அங்க எங்க கொண்டு போகப்படுறான்னா வனாந்திரம். வனாந்திரம் என்பது ஒரு பாடுகள் என்று சொல்லப்படுகிறது. வனாந்திரம் என்பது ஒரு வெறுமையை குறிக்கிறது. வனாந்திரம் என்பது பிரச்சனைக்குரிய அனுபவத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையுள்ள இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராலே பூரணமாக பாடுகளுக்கு நேரம் கொண்டு போகப்படுகிறார். அப்ப முதலாவது இந்த ஆவியின் மனிதனுடைய நடக்கை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா தேவனுடைய நடத்துதல இருந்து ஆரம்பிக்குது. தேவ ஆவியானவர் உங்களை டச் பண்றாருன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏனென்றால் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும், அதிசயங்களை காண வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானுடைய ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம என்ன செய்யணும்? டீப்பா போகணும். சர்வைவல் வேற, சஸ்டைனபிள் வேற. நான் வாழ்றதுக்காக எப்படி வேணா இருக்கலாம், ஆனா நான் நிலை நிற்கிறதுக்காக நான் ஒன்றைத்தான் பிடித்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சொல்லுவாங்க, எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன், எப்படியோ வாழ்றேன். என்ன செய்றீங்க? கிடைச்ச வேலை செய்றேன், கிடைச்ச வச்சு சாப்பிட்றேன், இருக்கிற மாதிரி வாழ்றேன். அப்ப நீங்கள் சர்வைவல் பண்றதுக்கு எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நீங்கள் சஸ்டெயின் பண்றதுக்கு இப்ப எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், ஒரு போஸ்டிங்ல இருக்கிறேன், ஒரு பெரிய கன்சர்ன்ல இருக்கிறேன், நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல ரெஸ்பெக்டான நபரா இருக்கிறேன் அப்படின்னா அந்த சஸ்டைனபிள் அந்த காரியம் உங்கள்ட்ட இருக்குன்னா ஹோலி ஸ்பிரிட்டோட லீடிங்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இப்ப தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே வனாந்தரத்தை கொண்டு போக அனுப்ப எதுக்குன்னா இயேசுவை ஒரு பெரிய மேன்மைக்கு நேரம் கொண்டு போறார். இப்ப இயேசுவுக்கே அது அவசியம்னா நமக்கும் நிச்சயம் அது அவசியம். பரிசுத்த ஆவியார் நடத்துறது இல்லாம எந்த ஒரு மேன்மைக்குள்ளே நம்மளால போக முடியாது. வாசிங்க அந்த 2வது வசனம். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஆண்டவருடைய நடத்தல் எனக்கு சோதனை வருமா? இல்லைங்க. ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி சில கடினமான காரியங்களை நம்ம கடந்து போகிறது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகளை தேவன் அனுமதிப்பார். அந்த சோதனைகள் நமக்கு எப்படிப்பட்டதுன்னா, நல்லா படிச்சா நல்ல மார்க். ஏன்பா நீ மார்க் கம்மியா எடுத்துட்ட? சரியா படிக்க முடியலங்க, வீட்டுல படிக்கிறதுக்கு விடல, பல விதமான காரியத்தை சொல்ற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்ப எந்த சோதனைக்கு நம்ம உட்படுத்த போறோமோ அந்த சோதனையில நம்ம சரியா நடந்துகிட்டோம்னா ஒரு முடிவு வெற்றியா இருக்கும். அங்க முடிய வார்த்தை இருக்கு, அந்த நாட்களில் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. சோதனை முடிஞ்சிட்டாலே நீங்க நார்மல் ஆயிருவீங்க. சோதனை முடிஞ்சாலே ஒரு பெரிய ஓப்பனிங் உங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்படும். அந்த பரிசுத்த ஆவி நடத்துதல் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா இருக்கணும். அப்பதான் நம்ம ஒரு ஆவிக்குரிய மனுஷனா நம்மளால மாற முடியும். பிரச்சனைகளை சந்திக்கல, பாடுகளே நமக்கு இல்ல, நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலனா நமக்கு யாரும் தெரியாது, நம்மளை உண்டாக்குன தேவன் யாரும் தெரியாது.
என்னுடைய சிலுவையை சுமக்காம நான் எங்க போக முடியாது தெரியுமா? இயேசு கிட்ட போகவே முடியாது. ஒருவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னால் போனாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப சிலுவைன்றது எதுக்குன்னா ஒரு பரிசோதனை தான் தவிர நம்மளை அழிக்கிறது கிடையாது. வாசிங்க அடுத்து 14 15 வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். இந்த பரிசோதனை முடிந்து, இந்த பரிசோதனைக்கு அப்புறம் அவருக்குள்ள வல்லமை வெளிப்பட்டு அவர் பரிசுத்த ஆவியின் நடத்துதலை பூரணப்படும் போது அங்க எங்க கொண்டு போறாரு? திரும்பவும் பரிசோதனை. அப்பா இங்க உன்னோட வேலை முடிஞ்சு, இனி என்ன செய்ய வேண்டிய, உனக்கு பரிசோதனை தேவையில்லை. என்னோட லீடிங்ஸை நீ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்ட. என்னோட லீடிங்ஸ் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ எங்க வா, நேர கொண்டு போய் எங்க வர்றாரு அவன்டாரு? ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்ப போனார். ஏன்னா அங்க செயல்பட வேண்டியது. நம்ம ஒரு பாடுகளுக்கு அப்புறம் ஒரு பெரிய மேன்மைக்கு நேரம் கொண்டு போகப்படணும் தேவனுடைய திட்டம். அங்க அந்த வசனம் சொல்லுறது, அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கு பரவிட்டு. எப்ப நீங்க பரிசுத்தாவை நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்பத்தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவ திட்டம் நிறைவேற ஆரம்பிக்கும். அப்ப கடிந்து கொள்ளுதல வெறுக்கிற மனுஷன் நாசம் அடைவான் வேதம் சொல்லுகிறது. நான் கடிந்து கொள்ளுதல்னா எங்க இருந்து எனக்கு வருதோ? தேவ ஆவியான கண்டிக்கிற அனுபவம், தேவ ஆவியான சொல்லுகிற பரிசோதனைகள். தங்கம் எதனால விலையுயர்ந்த மாறப்படுது? அது பரிசோதனைக்குள்ள, நெருப்புக்குள்ள அது புடமிடப்படும் போது அதனுடைய அந்த தாங்குற அனுபவம் தான் அது விலையுயர்ந்த மாற்றப்படும். ஒரு குட்டியா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு சிலை வடிவமைக்கிற ஒரு நபர். அந்த வடிவமைக்கிற நபர் ஒரு நாள் எல்லாருக்கும் இன்வைட் பண்றாரு. ஒரு அழகான சிலை, ஒரு மலை வச்சிருக்கிறேன், நீங்க பாருங்க, அந்த சிலை உண்மையாக எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த சிலை ரொம்ப அழகா இருக்கும், நேர்த்தியா செய்யப்பட்டதுன்னு சொல்லி அவர் இன்வைட் பண்றாரு. அப்ப அந்த அழகான சிலையை அவர் எங்க ஒரு மலை மேல வச்சிருக்கிறார். அப்ப எல்லாரும் அந்த மலையில கடந்து போகும்போது அந்த மலை போற வழியில நிறைய கல்லுகளா இருந்துச்சு, நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமான சூழல்ல நடந்து போய் அந்த அழகான சிலையை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு திருப்பி வர்றாங்க. வரும்போது அந்த சிற்பியிட்ட கேட்கிறாங்க, ஐயா இவ்வளவு உயரமான இடத்துல கொண்டு போய் அந்த அழகான சிலையை வச்சிருக்கிறீங்களே, கீழே வச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் கீழே தான் வைக்க நினைச்சேன், அது மாத்திரம் இல்ல, நீங்க போகிற வழியில நிறைய கல்லுகளா இருந்துச்சு, அந்த கல்லுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஏன் இந்த கல்லுகள் இப்படி உடைக்கப்பட்டு கிடக்குதுன்னு அவங்க கேட்கிறாங்க. அப்ப ரெண்டு கருத்து சொல்றாரு. இந்த உடைக்கப்பட்ட கல்லெல்லாம் என்ன தெரியுமா? என்னுடைய வடிவத்திற்கு தன்னை விட்டு கொடுக்காத கல்லெல்லாம் உடைக்கப்பட்டு உங்கள் கால்களில் மிதிக்கப்படுகிறதா இருக்கு. என்னுடைய வடிவத்துக்கு விட்டு கொடுக்கப்பட்டது உயர்ந்த இடத்துல மேன்மை உள்ளதா அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம விட்டு கொடுத்தோம்னா நம்மள உயர்ந்த இடத்துல அவர் அழகான சிலையா வைப்பாரு, ஒரு மேன்மை உள்ள ஒரு புகழ்ச்சியுள்ள நபரா வைப்பாரு. விட்டு கொடுக்கலாம் உடைக்கப்பட்ட கல்களாக மாற்றப்பட்டு அநேகர் கால்களால் மிதிக்கப்படுற ஒரு கல்லா நம்ம இருப்போம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய சோதனைக்கு இயேசு கிறிஸ்து தன்னை விட்டு கொடுக்கிறாரு. அவர் பிதாட்ட கேட்டுக்கலாம், ஆண்டவர் நான் தான் தேவாதி தேவனுடைய பிள்ளை தானே, திரியேக தேவனை நானும் ஒருத்தன் தானே, எனக்கு எதுக்கு சோதனை அப்படின்னு அவர் கேட்கல. பூமியிலே மனுஷனுக்கு பாடுகள் உண்டு, அவர் பூமியில மனுஷனா இருக்கிற அவசியம் இருக்கிறதுனாலே அவர் அந்த பரிசோதனைக்கு உட்பட வேண்டிய அவசியத்தை கொடுக்கிறாரு. ஆனா அதை யாரு கொடுக்க முடியும்? பரிசுத்த ஆவியானதை கொண்டு போகும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய காரியத்துக்கு இயேசு கிறிஸ்து தன்னை விட்டு கொடுக்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியான நடத்துங்க நாங்க கேட்கணும். அப்ப சில விதமான கடினமான பாதைகள், சில அனுபவமான வழிகள் நமக்கு கிடைக்கும் போது அது நமக்கு ரொம்ப மேன்மைக்கு நேரம் நடத்துற ஒரு வழியா இருக்கும். அப்படியே 14 வசனம் சொல்லப்படுது, ஆவியானுடைய பலத்தினாலே இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கு பரவி. ஏன் அதுக்கப்புறம் தான் அது பரவுறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் நடத்துதலை அனுபவிக்கிறார். இன்னைக்கு இந்த கடிந்த கொள்ளுதல்ன்றதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த பரிசுத்தாவின் நடத்துதலை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்விலையும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அவர் உங்களை லிஃப்ட் அப் பண்ணுவாரு, உங்களுக்குரிய மேன்மையை வெளியரங்கமாக்குவாரு, உங்களுடைய தேவ திட்டங்களை அவர் உங்களுக்கு அறிவிச்சு உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார். அப்ப சில நேரங்களில் இந்த பரிசுத்த ஆவியான சோதனைகளை நம்ம வெறுக்கிறதுனாலதான் நம்முடைய உயர்வு தாமதிக்குது. இயேசு கிறிஸ்து அங்க அதை வேணான்னு அவர் அவாய்ட் பண்ணிதானா அவருக்கு இந்த புகழ்ச்சியும் கீர்த்தியும் அந்த இடத்துல தாமதிச்சிருக்கும். அந்த வசனம் சொல்லுது, அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாரும் புகழப்பட்டார். எனக்கு எல்லாரும் அப்ரிசியேஷன் பண்ணணும்னா நான் பரிசுத்த ஆவியை நடத்துதலுக்கு என்னை விட்டு கொடுத்து தான் ஆகணும்.
சோ இந்த முதலாவது காரியம் பரிசுத்த ஆவியார் நடத்துதல் எப்படிப்பட்டது என்று நம்ம பார்த்தோம். அது யாருக்கு அவசியமா இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவுக்கே அவசியமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கு நிச்சயம் அவசியம் இருக்கும். பரிசுத்த ஆவியின் நடத்துதல் எதுல இருந்து ஆரம்பிக்குது? சோதனையில இருந்து ஆரம்பிக்கும். முடிவு எப்படி இருக்கும்? ஜெயத்துல முடியும். ஆமென். கர்த்தர். இரண்டாவது ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் விலகுதல் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தெரியும். இங்கே ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியின் நிரப்புதலினாலே தேவனுடைய மகிமையான ராஜாவை அழைக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனது நிமித்தமாக, அப்படி சித்தத்திலிருந்து விலகினது நிமித்தமாக ஏற்படுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் விலகுதல். வாசிங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. போது பாருங்க. கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட சவுல், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையை அனுபவித்த சவுல், பரிசுத்த ஆவியான நடத்துதலை உணர்ந்த சவுல் எந்த இடத்துலனா தேவ சித்தத்துக்கு விலகி போகும்போது, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் கடினமா இருக்கு, நான் என் இஷ்டத்துக்கு தான் வாழ்வேன், நான் எனக்கு கண்களுக்கு பிரியமான காரியத்தை செய்வேன், நான் எதுக்கு எல்லா நேரம் சோதிக்கப்படணும்னு சொல்லி தன்னுக்குள்ள தேவனுடைய திட்டத்திலிருந்து விலகும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? அவனை விட்டு விலகிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கணும்னு அவருக்கு விருப்பம். ஆனா எப்ப அவர் விட்டு விலகிறார்னா அவருடைய சத்தத்துக்கு ஒரு சித்தத்துக்கு செவி கொடுக்காம விலகும் போது அல்டிமேட்டா அவர் சொல்றது சொல்லாம கொள்ளாம வெளியே போயிடார். எனக்கு அன்புக்குரிய சகோதரன் ஒரு நாள் சொன்ன ஒரு காரியம், நீங்க பாவம் செய்யும் போது கர்த்தர் எங்க இருப்பாரு என்று கேட்டார். பாவம் செய்யும் போது கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. என்ன? ஒரு ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாரு. நீங்க நன்மை செய்யும் போது என்ன செய்வாரு? கர்த்தர் உங்க கூட இருந்து சந்தோஷப்பட்டு இருப்பாரு. ஆக பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகணும்ன்றது அவர் விருப்பம் இல்ல, ஆனா விலகிறதுக்கான பாத்திரமா நீங்க இருந்துடாதீங்க. சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகினார். ஏனென்றால் சவுல் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தீர்க்கதரிசிகள் ஒருவன் என்று எண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியால் நிறைந்தவராய் கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையா வெளிப்படுத்தின நபர், தேவனுக்கான ராஜாவா இருந்த மனுஷன். ஆனா என்ன இல்ல? நடத்துதல் விரும்பல, பரிசோதனை விரும்பல, தேவனுடைய சிச்சையை அற்பமா எண்ணி அது தூசிக்க போகும்போது ஆண்டவர் பார்த்தாரு, இவன் அதுக்கு அன்பிட்டு, இவன் பரிசுத்தாவின் தொடுதல நடத்துதல விரும்பல, இவனை விட்டு விலகிட்டார். தேவன் விலகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு அந்த வசனம் சொல்லுது, அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது சந்தோஷம் இருக்கும். விலகின உடனே பயம் வர ஆரம்பிச்சிடும். எல்லாருடைய பிரச்சனைக்கும் உட்படுற நபரா இருக்கீங்க. தேடி தேடி பிரச்சனை வரும். அதுல பாருங்க 14 வசனம். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது. அப்ப பொல்லாத ஆவி கூட தேவ அனுமதி இருந்தாதான் உள்ள வரும். எப்படி நான் உங்களுக்கு சொன்னா, எப்பயுமே நீங்க தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுத்தீங்கன்னா பொல்லாத ஆவி உங்ககிட்ட வராது. வர்றதுக்கு அனுமதியும் கிடையாது. ஏன்னா அந்த ப்ரொடெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், அந்த பாதுகாப்புக்கான சூழல் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பரிசுத்த ஆவியான விலகுதல் வருதோ உடனே நம்ம பொல்லாத என்ன செய்வான்? உள்ள பிரவேசிச்சிருவோம். நம்ம பார்க்கிறோம் யோபுவோட புத்தகத்துல சாத்தான் நேரடியா யோபுவை சோதிக்கிறதுக்கு அனுமதி இருந்துச்சா? இல்ல, நேர தேவன்கிட்ட போறாரு. பிசாசு என்ன செய்யறான்? தேவனுடைய சன்னிதானத்துக்கு போய் அங்க போய்க்கிறான், ஆண்டவரே உம்முடைய தாசனாகிய யோபுவை நான் சோதிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தன்னை கொஞ்சம் விலகிக்கிட்ட பிறகுதான் அங்க உள்ளுக்குள்ள போக முடியும். அதனாலதான் யோபுவை அங்க ரொம்ப புடமெடுக்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய ஜீவன் எடுக்கிற உனக்கு அதிகாரம் இல்லை, ஆனா அவனுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் மேல உனக்கு கை உண்டு. அப்ப எந்த ஒரு வித்தியாசமான அனுபவத்தை யோபுடைய வாழ்க்கையில பாக்குறோம். பரிசுத்த ஆவியான நடத்துதல் இருக்கு, பொல்லாத ஆவியின் கிரியை இருக்கு. சில பரிசோதனைகள் நிமித்தமா தான் உயர்த்துவுக்கு நேரம் போக முடியும். ஆனா சவுலிங்க என்ன செய்யறான்? தேவனுடைய ஆவியிலிருந்து விலகி மாம்சத்தின்படியான சிந்தனைக்கு போகும்போது பொல்லாத ஆவி உள்ள புகுந்து அவனை கலங்க பண்ணி கொண்டிருக்கு. அவன் நார்மலான பர்சனாவே இல்ல. நம்ம சில நேரம் பாக்குறான், இவன் என்னடா வித்தியாசம் நடக்கிறான், காலையில ஒண்ணு பேசுறான், மதியானம் பேசுறான்.
5 நிமிஷம் மாறி மாறி பேசுறான். அப்ப அங்க என்ன நடந்திருக்கு? பரிசுத்த ஆவி விலகி இருக்காருன்னு அர்த்தம். பொல்லாத உள்ள வர்றதுன்றது நேரடி நடக்காது. ஒண்ணு இல்லைன்னா தான் ஒண்ணு நடக்கும். எனக்கு வயிறு ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னால என்ன செய்ய முடியாது? இன்னொரு சாப்பாடை சாப்பிட முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியானது நிரப்பப்பட்ட அனுபவம். அந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா பொல்லாதவனுடைய கிரியை உள்ளுக்குள்ள செயல்படாது. அவ எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினாலும். ஹல்லேலூயா. அது 16 வசனம் வாசிங்க. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். ஆமா, இந்த நான் சொன்னேன்ல, இந்த யோபுடைய வாழ்க்கையில டபுள் பேலன்ஸ் மாதிரி. அப்ப இங்க பரிசுத்த ஆவியின் தொடுதலை உணர முடியுமே தவிர இன்னர் ஃபீல நடத்துதலை உணர முடியாது. அப்ப வேலைக்காரர் சொல்றான், உமக்குள்ள அந்த பொல்லாதாவி இறங்கும் போது எப்ப இறங்கும் தெரியாது, எப்ப பேய் பிடிக்கும் தெரியாது, எப்ப மாறி பேசவும் தெரியாது, எப்ப வித்தியாசப்படுறதுக்கும் தெரியாது. நீங்க நினைக்கலாம் பொல்லாதாவி எப்பயுமே அலக்கழிக்காது. அப்படியே அமைதியா இருப்பாங்க, திடீர்னு கத்த ஆரம்பிப்பாங்க, திடீர்னு குதிப்பாங்க, மாறி மாறி நடந்துக்கிறவங்க 5 நிமிஷத்துக்கு தான் சொன்னது தானே மாத்திக்கிடுவாங்க. பொல்லாதவியோட அனுபவம் அதுதான். அப்ப அந்த நேரத்துல தான் அவனை கண்டுபிடிக்க முடியும். ஒரு பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிப்பேர் ஆனதை போய் நம்ம ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க சொல்லுவாங்க, அது எப்படி ரிப்பேர் ஆச்சு, எப்ப ரிப்பேர் ஆச்சு அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அது மாதிரிதான் இந்த பரிசுத்த ஆவியான விலகுதலை ஃபீல் பண்ண முடிஞ்சாலும் அதை திரும்ப கொண்டு வருவது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை. அப்ப அந்த வேலைக்காரன் சொல்ற ஒரு வார்த்தை, உனக்குள்ள அந்த பொல்லாதாவி இறங்கும் போது தாவீதை கூப்பிட்டு என்ன செய்யறது, அங்க சுரமண்டல வாசிக்கும் போது உனக்கு ஒரு ஹீலிங் உண்டாகும். ஏன் ஹீலிங் உண்டாகுது? அது ஸ்டாண்டர்டா ஏன் இல்லைன்னா, அவன் பொல்லாதாவியை விட்டு விலகிறதுக்கு விரும்பல. அன்ஸ்டாண்டர்ட் மைண்டு, நிலையற்றவனா இருக்க விரும்புறான். பொல்லாதவன் எப்படி தெரியுமா? நிலையற்றவன், அவன் உண்மை இல்லாதவன், பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமானவன். அன்ஸ்டாண்டர்ட் பர்சன் தான் பொல்லாதவன். நீங்க நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள் நம்ம அன்ஸ்டாண்டர்டா இருக்கிறோம்னா நம்மளை ஈஸியா நம்ம நிதானிக்க முடியும். நம்ம எந்த கட்டக்கட்டுகள் இருக்கிறோம்? பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்டாண்டர்டான மைண்ட் இல்ல, நம்ம வார்த்தையை நம்மளே பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், மாத்தி மாத்தி பேசுறோம், நிலையற்றவங்களா இருக்கிறோம்னா நம்ம இதயத்துக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, கிரியல் சரீரத்துக்குள்ள பொல்லாதாவின் அனுபவத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் முழுமையா ஆளுகை செய்யல. ஏன் ஆளுகை செய்யல? பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருக்க அபிஷேகத்தின் நிமித்தமாக அதுக்கு இடம் கொடுக்கல. ஆனா நீங்க வலுக்கட்டாயமா சொல்லுவாங்களே, ரோட்ல போற ஓனான பேட்டிக்கிட்ட கதை மாதிரி சில பிரச்சனைகளை வாலண்டியரா, பரிசுத்த ஆவியானவர் எப்பயுமே நீங்க சோதிக்காதீங்க, அவர் தான் நம்மளை சோதிக்கிறார். நம்ம பல நேரங்கள் அவர் சோதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். சவுல் சோதிச்சாரு, விலகிட்டாரு. ஆனா சுகம் உண்டாகும் பரிசுத்த டச் வரும்போது, தொடர்ந்து இருக்காது. ஆக 2வது காரியம், பரிசுத்த ஆவியானவர் விலகுனா என்ன நடக்கும்? அவனால நிம்மதியா இருக்க முடியாது, கலங்கிக்கிட்டே இருப்பான். அப்ப முதலாவது பரிசுத்தாவை நடத்துதலே ஒரு வெற்றி. முதல் ஆரம்பத்துல சோதனை அந்த முடிவே ஒரு வெற்றியா இருந்துச்சு. 2வது பரிசுத்தாவை விலகின உடனே அவன் வாழ்க்கை ஃபுல்லா டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுச்சு. அப்பப்ப பரிசுத்தாவை தொடுதல் வரும்போது ஹீல் ஆகுது, ஆனா திரும்பவும் அவனால வெளியில ரெக்கவர் ஆக முடியல. காரணம், அவன் மனம் திரும்புதல் அனுபவத்துக்குள்ள போல. 3வது காரியத்தை வாசிப்போம், பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டுதல். சில நேரங்கள்ல நம்மளை அறியாம நம்ம செய்யற பாவத்தின் நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு கோபமா தூரமா நிக்கிற அனுபவத்தை பார்க்க முடியும். தெரிஞ்சு செய்யலாம், தெரியாம செய்யலாம், பிறர் சொல்லி செய்யலாம், சூழ்நிலை நிமித்தமாக பாவத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள போயலாம், இச்சை நிமித்தமாக, சில காரியத்தின் நிமித்தமாக நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா செயல்பட்டுக்கலாம். ஐயோ, நான் பேசவே கூடாதுன்னு நினைச்சேன், என்னை கட்டாயப்படுத்தி எனக்குள்ள தப்பா அவங்க பேச வச்சுட்டாங்க, ஆண்டவர் வருத்தப்படுவாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி நம்ம மனம் திரும்பும் போது பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டி நம்ம ஜெபிக்க முடியும். ஆண்டவரே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுங்க, என்னால நீர் இல்லாம இருக்க முடியாது. வாசிக்க கேட்போம், எடுத்துக்கொள்ள போய் சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிங்க. அப்ப இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மள சில நேரங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஃபீல் இருந்துச்சுன்னா, அங்க என்ன செஞ்சு அவரை திருப்பி நம்மளுடைய வாழ்வில கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். வாசிங்க. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். அப்ப எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணணும்? ஆண்டவரே, ஏன் என் மேல கோபமா இருக்கிறீங்களா? சவுல் இதை கேட்கல. சவுல் இதை ஒருவேளை டிக்ளேர் பண்ணி அவர் சொல்லியிருந்தாருன்னா, அந்த அப்பப்ப வர பரிசுத்த ஆவியானவர் எப்பயுமே ஸ்டாண்டர்டா இருப்பாரு.
இந்த பொல்லாத ஆவி உடையவங்களுக்கு ஒரு மாறுதலுக்கான வாய்ப்பு எப்பயுமே கிடைக்காது. ஆனா தாவீது கிஃப்டட் சைல்டு, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஆண்டவரே நான் சில நேரங்களில் பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்துட்டேன், ஆனாலும் தயவா என்னை மன்னிச்சு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள திரும்ப வாங்கன்னு கேட்கிற போது அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ற பாருங்க. திருப்பி வாசிங்க. தேவனே தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். உமது அன்ஸ்டாண்டர்டான திங்கிங் யாருக்கு இருக்கும்? பொல்லாதவங்க இருக்கும். அவர் சொல்றாரு, ஸ்டாண்டர்டான மைண்ட் கொடுங்கப்பா, மாத்தி மாத்தி பேசுனதுல போதும், உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையெல்லாம் போதும், என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, என் சிந்தையை சுத்தப்படுத்துங்க, எனக்குள்ள இருக்கக்கூடிய பொல்லாத ஆவியின் அனுபவத்தை எடுத்து போட்டு என்னை மீண்டும் புதுப்பித்து என்ன பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள மீண்டும் வருகிறதுக்கு என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க. இந்த கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ அவர் தன் சொந்த வாழ்க்கையில அனுபவிக்கிற தாவீது. இதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இன்னைக்கு நாமளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள நீங்க வரணும். ஏன் அவர் இல்லைன்னா என்னால ஏன் வாழ முடியாது? என்ன கலக்கம் வரும், பிரச்சனை வரும், சமாதானம் இருக்காது. நம்ம சவுளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், தேவனுடைய ஆவி வெளியே போயிடுச்சு, பொல்லாத ஆவி உள்ள வந்துருச்சு. பிரச்சனை அதுதான். நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா? சமாதானம்லாம் இருக்கீங்களா? குழப்பத்தோட இருக்கிறீங்களா? எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு தப்பான காரியத்துக்கு நேரம் உங்க இருதயம் போகுதா? தவறான வழி நடத்த போறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களோட தூரமா விலகி நிற்கிறாரு. அவரை கொண்டு வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு, அவர் உள்ள நமக்குள்ள வர்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுதான் தேவன் தாவீது மூலமாக நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள். இங்க படிச்சுக்கிறது, இந்த நம்ம சர்ச்சில் மேல இந்த இடத்துல வசனம் இருக்கு, தேவனே நீர் சுத்த இருதயத்தை, இதுல இருக்கா தாவீதின் ஜெபம் இந்த இருக்குல்ல, அந்த வசனம் வாசிங்க சத்தமா, நீங்க வாசிங்க. இந்த இடத்துல இருக்கு தாவீதின் ஜெபம். வாசிங்க, நீங்க வாசிக்கமா. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். எப்படி சொல்ற பாத்தீங்களா? இந்த பரிசுத்த ஆவியான இல்லைன்னா நீங்க தேவனோட உறவு கொள்ளவே முடியாது. நீங்க நிறைய சொல்றாங்க, எனக்கு சர்ச்சுக்கு வந்தாலும் பிடிக்கல, அங்க நிம்மதியா இருக்க முடியல, அங்க என்னால நல்லா பிரசன்ஸா இருக்க முடியலன்னா நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, என்ன இல்ல உங்கள்கிட்ட? தொடுதல் இல்ல, நடத்துதல் இல்ல, அந்த ரிசீவன்ஸ் மைண்ட் செட் உங்கள்கிட்ட இல்ல. அதனாலதான் அந்த ஆவியில் சொல்றாரு, உமது சமூகத்தை விட்டு நான் சர்ச்சில் தான் இருக்கிறேன், ஆனா தேவனோட இல்ல. சர்ச்சில் இங்க சேர் இருக்கு, மைக் இருக்கு, நிறைய காரியங்கள் சும்மாவே பயன்படாத சில பொருட்கள் மாதிரி நாமளும் கூட சர்ச்சுக்குள்ள ஒரு மெட்டீரியலா இருக்க முடியுமே தவிர ஒரு மகிமையான தேவனுடைய பாத்திரமா இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வருகையை நான் விரும்பாதது நிமித்தமா. ஆனா தாவீது தெரியும், பரிசுத்த ஆவியான எனக்குள்ள இல்லைன்னா நான் எங்க இருக்க முடியாது? தேவனோடு இருக்க முடியாது, தேவ ஆலயத்தில் இருக்க முடியாது, தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்க முடியாது. என்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கும் தேவனுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் எப்ப பில்ட் ஆகுதுமா? பரிசுத்த ஆவியானுடைய கனெக்டிவிட்டி இருந்தா தான். பக்கத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க, தயவு செய்து ஆண்டோடைய வார்த்தை எனக்குள்ள போய்கிட்டு இருக்கு, ஆண்டவர் எனக்குள்ள கிரியை செய்யறாரு. எனக்கு ஒரு அன்புக்குரிய சகோதரர் ஒருத்தர் சொல்லுவாரு, அவருடைய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான், சர்ச்சு முடிச்சு வந்த உடனே இன்னைக்கு என்ன மெசேஜ் கேட்டேன், அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க. அப்படியே அவங்க அப்பா கேட்பாங்களா, இன்னைக்கு என்னப்பா மெசேஜ் கேட்டேன்? எப்படி இருக்கும்? அப்ப சிறுவர் பெரியவர்ல அந்த பரிசுத்த ஆவியானுடைய என்ஜாய்மெண்ட், அந்த ரியலைசேஷனை அவங்க அனுபவிக்கிற காலத்துல போறாங்க. அப்ப சத்தியம் நமக்குள்ள எங்க இருக்கணும்? நம்ம இருதயத்துல இருக்கணும். தாவீதுக்கு தெரியும், ஆண்டவரே என்னை விட்டு தள்ளிடாதீங்க. அந்த வசனத்தை வாசிங்க. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை புதுப்பியும்ன்றது எதுக்கு தெரியுமா? பழசெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு, பழசெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைஞ்சிருச்சு. இப்ப நான் பழச என்ன செய்யறேன்? உங்கள்கிட்ட தூக்கி கொடுத்துடுறேன், நீங்க புதிய ஆவியை கொடுங்க, புதிய இருதயத்தை கொடுங்க. ஆண்டோட கேளுங்க. ஒருவேளை இது வரைக்கும் என்னால கடவுளோட தேவனுடைய அன்பை ஃபீல் பண்ண முடியல, பரிசுத்த ஆவியான ஃபீலிங் என்னால உணர முடியலன்னா இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை கொடுங்க. பழைய இருதயத்தில் நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கு, என்னால உங்களோட உறவு கொள்ள முடியல, பல விதமான கலங்கமான காரியங்கள் இருக்கு. அதைத்தான் தாவீதுடைய இருதயத்தின் வார்த்தைகள் நம்ம பார்க்க முடியுது. என்னை புதுப்பியும், என்னை முழுசா பூரணமா புதுப்பிக்கும். எதுக்காக என்னை புதுப்பிக்கணும்னா, நான் தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய பிள்ளையா வாழ்வதற்கு எனக்கு அது அவசியமா இருக்கு. அந்த வசனம் 11 வாசிங்க.
உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இந்த புதிய ஆவி எனக்குள்ள, புதிய ஜீவன் எனக்குள்ள, புதிய இருதயம் எனக்குள்ள வந்த பிறகு பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துடாதீங்க. நான் இனி என்ன செய்ய மாட்டேன், உமக்கு பிரியமில்லாத நீர் விரும்பாத காரியத்தை நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன். இந்த பரிசுத்த ஆவியான வர வேண்டி நம்ம ஜெபிக்கிறது அவசியம். இந்த அனுபவம் இருந்தா மட்டும்தான் நம்மளால தவறுகள் இருந்து விடுதலையாக்க முடியும், தொடர்ந்து தேவனுடைய பிள்ளையா வாழ முடியும். இந்த வாழ்க்கை நமக்கு அவசியமா இருக்கு. இது யாருக்கெல்லாம் நடந்துச்சு? தாவீதுக்கே நடந்துச்சு. நீங்களும் நான் நினைச்சு கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா, இந்த உலகத்தை நான் தான் பாவின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. எல்லா பாவத்துக்குள்ள இருந்தும் தண்டனை இருக்கு, மீட்பு இருக்கு. தண்டனை எதனால இருக்குன்னா, தேவனை வேணான்றவங்களுக்கு தண்டனை, ஆண்டவரை என்ன மன்னிங்க சொல்றவங்களுக்கு மீட்பு. தாவீது ரொம்ப அற்புதமான தேவ மனிதன். அவர் எப்பொழுதும் தன் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு தேவனை சார்ந்து கொள்வதில் அவரை போல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் யாருமே கிடையாது. இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீ இதுவரைக்கும் பாவம் செஞ்சிருக்கிறியா, இதுவரைக்கும் சவுளை போல இருக்கிறியா, சவுளுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை தேவன் உனக்கு எனக்கு தர்றாரு. சவுளுக்கு ஹீல் கிடைச்சு, ஆனா பெர்மனண்டா கிடைக்கல. நமக்கு ஆண்டவர் பெர்மனன்ட் ஹீலிங் கொடுக்கிறாரு. காரணம் என்ன? ஒரு சுத்த இருதயத்தை தர விரும்புறாரு. அல்லேலூயா. அந்த சுத்த இருதயம் தேவனோடு இருக்க ஆவியை என்னை புதுப்பிக்கும். வாசிங்க 12வது வசனம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள வந்து என்ன ஆயிரும்? உற்சாகம் வந்து, ஒரு எனர்ஜி, நியூ கெப்பாசிட்டி, நியூ ஒரு லைஃப் சர்வைவல் கிடைச்சிரும். அப்படியே ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய்ஃபுல் எல்லாமே உங்களுக்குள்ள என்ன வராது. காரணம் என்ன தெரியுமா? நம்ம இழந்து போன பரிசுத்த ஆவிய ப்ளீஸ் பண்ணி, ரிக்வெஸ்ட் பண்ணி, நம்ம சரண்டரன்ஸ் கொடுக்கும்போது அவர் உள்ள வந்து நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல அது புதுப்பிச்ச பிறகு நான் ஒரு புதிய மனுஷனா மாறிட்டேன்ற ஒரு அனுபவம் தாவீதுக்கு கிடைச்சிச்சு. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமெல்லாம் இருக்குது. அப்ப நம்ம அவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே, என் பாவத்தை மறைச்சு, என் பாவத்துல இருந்து விடுதலையாக்கி, என் பாவத்துல இருந்து என்னை முற்றிலும் அகற்றி போட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை கொடுங்க. நீங்க இருதயத்துக்குள்ள வாங்க, நீங்க இருதயத்துக்குள்ள வாங்க. எனக்குள்ள நீர் வரும்போது ஒரு பரம சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ள உண்டாகும். அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புறாரு. அல்லேலூயா. அப்ப இப்ப 3 விதமான காரியத்தை பார்த்திருக்கோம். நடத்துதல், விலகுதல், வர வேண்டுதல். இது போதுமா? இல்ல, அடுத்த கடந்து போவோம். பலனடைதல். இந்த சந்தோஷம் எனக்கு என்ன வேணும்னா சஸ்டெயினபிளா இருக்கணும். நான் எல்லா இடத்துலையும் தேவனுக்குரிய பாத்திரமா, மகிமைக்குரிய, பிரதானத்துக்குரிய தேவ பிள்ளை வெளிப்படணும். கிடைச்சா சந்தோஷம் தான். ஆனா சந்தோஷத்தை மட்டும் ஆண்டவர் கொடுக்க விரும்பல. நமக்கு ஒரு பெரிய ஃபிளரிஷ, பெரிய ஓப்பனிங்க, பெரிய ஒரு மேன்மையை தேவன் தர விரும்புறாரு. எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனம். 6, 7, 8. நம்முடைய வாழ்விலே இந்த பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியான பலன் அடைதல் 4வது டைட்டில். பரிசுத்த ஆவியானவரால் பலன் அடைதல். வாசிங்க. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வர வேண்டிய அவசியம் என்ன? நான் அந்த ஆவியானவரை உணர வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா, நான் தேவனுடைய ரகசியங்களை, தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய எதிர்கால காரியங்கள், தேவன் எனக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை நான் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உங்களால என்னால அது தெரிந்து கொள்ள முடியாது. அது வேற சொல்லுது, அவர் அவர்களுக்கு பிதாவான தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற, அப்ப நம்மளை குறிச்சு வச்சிருக்கிற தேவ திட்டத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் பலன் எனக்குள்ள வேணும். என்ன குறிச்ச திட்டம் எனக்கு தெரியாததுனாலதான் நான் என்ன செய்யறேன், தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போய் மாட்டிக்கிறேன். இப்ப இளையகுமாரனுடைய வாழ்வு, அவனுடைய திட்டத்தை அவன் புரிஞ்சுக்காரன பன்றி மேய்க்கிற உணவை போய் சாப்பிடுறான். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நாமளும் கூட அப்படிப்பட்ட கீழ்த்தரமான வாழ்க்கைக்கு வாழ்றோம்னா, நம்முடைய மேன்மைய, நம்ம மேல இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான் நடக்குது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்ற ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க பலனடைய ஆரம்பிக்கிறீங்க. உங்களை குறிச்ச ஆதீனத்தில் இருக்கக்கூடிய காலங்களை குறித்த திட்டங்கள், உங்களை குறித்த மேன்மைகள், உங்களை குறித்த தேவனுடைய அனாதி தீர்மானங்களை
நீங்க அறிந்து கொள்ள முடியும். நீங்க சில நேரங்கள் நான் பாக்குறேன், ஒரு சிலர் ஒரே இடத்துல 2-3 காரியத்துக்கு காலேஜ்ல அப்ளை பண்றாங்க. ஏன் அப்படி அப்ளை பண்ண கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, ஒருவேளை இது கிடைக்கல அது கிடைக்கட்டும், ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிருக்க கூடாது. இது உலகத்துக்குரிய அறிவு. பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள இருக்கும்போது நிச்சயமா அது எனக்குரியதான். எனக்குரிய மேன்மைய, எனக்குரிய தயவ தேவன் என்னிடத்துல எடுத்து போட மாட்டாரு, வேற ஒருத்தவங்களுக்கு அது கொடுக்க மாட்டாரு. அது ரொம்ப முக்கியம். இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் அடைதலுடைய வாழ்வியல் அனுபவம் எதை குறித்து சொல்லப்படுதுன்னா, அவர் ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது. நீங்க நம்ம பிள்ளைகளை குறித்து நம்மளால ஏன் பல காரியத்தை தெளிவா சொல்ல முடியல, அவங்களுடைய எதிர்காலத்தையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்மளால ஏன் சீர்படுத்த முடியலன்னா, இந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தின் வளர்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்ளாம, அந்த முன்னாடி இருந்த தாவீது சொன்னது போல நான் ரிலீஸ் ஆயிட்டேன், ரிசீவ் பண்ணிட்டேன், போது அப்படி ஜாலியா இருக்கு. இல்லங்க, நீங்க எக்ஸ்பேண்ட் ஆக வேண்டிய அவசியம் இருக்கு, நீங்க எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டிய அவசியம் இருக்கு, நீங்க growth ஆகி நீங்க பலனடைய வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா உங்க குடும்பத்துல சாட்சியா, உங்க பிள்ளைகள் மத்தியில சாட்சியா, ஊருக்கு சாட்சியா, தேசத்துக்கு சாட்சியா, தேவன் அநேகருக்கு சாட்சியா வைக்க விரும்புறாரு. அதுக்கு நீங்க பரிசுத்த ஆவியோட பலனடைகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த அனுபவம் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுடைய அனாதி தீர்மானத்தை உங்களால உணர வைக்க முடியும். இன்னைக்கு ஏன் நம்ம பல நேரங்களில் புலம்பல் ஆவியில பிடிச்சுக்கிட்டு அலையிறோம் தெரியுமா? பரிசுத்த ஆவியான பலன் அடைகிற அனுபவம் நமக்குள்ள இல்லை. அது ஒரு விதமான வல்லமைக்கு நேரம் நம்ம நடத்த போகும். யுத்த சேனையை போல, ஒரு பராக்கிரமசாலியை போல இந்த நம்ம கிதியோனை பார்க்கிறோம். கிதியோன் ஆண்டவர்ட்ட சில அடையாளங்களினால தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள விரும்புறாரு. தூதனானவர் அவர் சொல்றாரு, பல 1-2 அடையாளங்களை கொடுக்கிறாரு. ஆனாலும் கிதியோன் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. உடனே ஆண்டவர் சொல்றாரு கிதியோனை பார்த்து, நீ இருக்கிற பலத்தோட போ. இந்த அடையாளங்களினால மாத்திரமல்ல நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஃபீலை நீங்க ரியலைஸ் பண்ணும்போது தான் நீங்க அதுக்குரிய நபரை மாற்றப்படுவீங்க. ஆண்டவர் பார்த்தாரு, உனக்குள்ள இருக்கிறது என்னுடைய ஆவி, பரிசுத்த ஆவி, நீ கிளம்போ. நீ மாம்சத்தின் படி உன்னை பலப்படுத்த நினைக்கிற, உன்னை நான் ஆவிக்குள்ள பலப்படுத்த விரும்புறேன். ஆவிக்குரிய மனுஷன் ஆவியில பலப்பட்டா போதும், அவனை எதிர்க்கிறதுக்கு யாரால முடியாது. ஆள் பாக்குறதுக்கு நரம் மாதிரி இருப்பாங்க, ஆள் பாக்குற சாதனமா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மனுஷன் வல்லமையா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த பரிசுத்த ஆவியார் நடத்துதல உணர்றாங்க. அந்த பரிசுத்த ஆவியார் மிஸ் பண்ணாலும் திரும்பவும் ரெக்கவரன்ஸ் ஆகி அவரை தன் வாழ்விலே வர வேண்டும் சொல்லி ப்ரே பண்ணி அதை பெற்றுக்கொள்றாங்க. அதோடு மாத்திரம் இல்லாம அந்த வந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை மகிமையா இன்னும் பில்டப் பண்ணி அவங்க பலன் அடைகிற ரேஞ்சுக்கு போறாங்க. இந்த பலன் அடையும் போதுதான் அவங்களுக்குள்ள அவங்களை குறிச்ச திட்டத்தை உணர முடியும். அவங்க பயப்பட போறதில்லை. எதுக்காக பயப்பட போறதில்லை? ஏன்னா அவங்களை குறிச்சா ஆதீனத்தில் வைத்திருக்கிற திட்டங்களை அவர்களால் வெளிப்படுத்த முடியும். அவங்க பிள்ளைகளை குறிச்ச, அவங்க எதிர்காலங்களை குறிச்ச, அவங்க தலைமுறைகளை குறித்த கவலை கிடையாது. தாவீதுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு. இங்க ஆண்டவர் நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க விரும்புறாரு. அப்ப நம்ம எங்கெல்லாம் சாட்சியா இருக்கணுமா? அந்த வசனம் சொல்லுங்க, 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியின் பலன் என்ன எல்லாருக்கும் முன்பாக சாட்சியா நிறுத்த விரும்புது. நான் ஒரு ரூமுக்குள்ள ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது மட்டும் போதாது. பரிசுத்த ஆவியின் பலன் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு ஐடென்டிட்டியா, ஒரு ஒரு மார்க்கபிள் பர்சனா, ஒரு வேல்யூடு பர்சனா என்ன மாத்திர ஆண்டவர் விரும்புறாரு. அதுக்கு இந்த பலன் எனக்கு அவசியம் இருக்கு, வேண்டும். பரிசுத்தாவின் பலன் இல்லாதனால நம்ம ரொம்ப சோர்ந்து போய் நம்மள சில நேரங்கள்ல மற்ற மனிதரோட வார்த்தை நம்ம மனமடி வாய்ப்பிடுறோம். அவசரப்பட்டு நீ வேலை இருக்கிற வேலையை விட்டுறாத, இங்க பாரு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்லி மனுஷனுடைய சுயாதீனமான வார்த்தைகளை நம்பி தேவ பலத்திலிருந்து நம்ம விலகி போயிடுறோம். யூதாஸ் காரியத்தை வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்து, அவனோடு இருக்கிறவ யூதாஸ் காரியத்தோடு இருக்கிறவர் சர்வ வல்லவர் உணர்வு அவனுக்குள்ள இல்ல. ஏன்னா அவனுக்குள்ள என்ன, அந்த இடத்துல நீங்க அவனை வாசிச்சீங்கன்னா தெரியும். யூதாஸ் காரியத்தை வசனத்தை நோட் பண்ணல சொல்றேன். ஆண்டவர் இப்பொழுது எழுந்து உன் காரியத்தை செய்யும் சொல்லி யூதாஸ் சொல்றாரு. சொல்லும் போது அப்பொழுது யூதாஸ் காரியத்துக்குள்ள வேறு ஒரு ஆவி புகுந்தது. வேற ஒரு ஆவினா என்ன? அப்ப வெளியே போயிருச்சு, பரிசுத்த ஆவி வெளியே போயிருச்சு. அது வரைக்கும் அவனால் தவறு செய்ய முடியல.
பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களால் பாவம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது அவரே தாங்க முடியாம வெளியே போகும்போதுதான் சவுளுடைய வாழ்க்கையில பொல்லாத ஆவி உள்ள வருது. அப்ப யூதாஸ் காரியத்தின் வாழ்க்கையிலையும் அந்த காரியம் நடந்ததுக்கு காரணம்னா அவனுடைய இருதயத்துக்குள்ள பொல்லாத ஆவிக்கு அவன் இடம் கொடுக்கிறான். அந்த வசனத்தை சரி பரவாயில்ல எடுக்க வேண்டாம், நான் உங்களுக்கு நோட் சொல்றேன். நான் உங்களுக்கு நல்லவர். அப்படியாகவே நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலனை நம்ம என்ன செய்யணும்? இம்ப்ரூவ் பண்ணணும். ஆண்டவரே என்ன பலன் படுத்துங்க. ஏன்னா நாட்கள்ல மாற மாற அளவு மாறும், வலிமை மாறும், வல்லமை மாறும். அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நம்ம விட்டு கொடுக்க நம்ம என்ன செய்யணும்? அதுக்குரிய நபரை மாற்றப்படுவோம். அல்லேலூயா. நல்லவர். எடுத்துட்டீங்களா வசனம்? சரி, ஓகே. அடுத்து வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அவர் யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? எடுத்துக்கொள்வோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு எதுக்கு? அவர் மூலம் நம்ம கிடைக்கக்கூடிய மேன்மையை நம்ம பார்த்தோம். அவர் மூலம் நம்ம கிடைக்கக்கூடிய உயர்வை பார்த்தோம். அவர் நம்ம கூட இருந்தா என்னென்ன நன்மை நடக்கும் நம்ம பார்த்தோம். முதலாவது புகழ்ச்சி கிடைக்கும், இரண்டாவது மகிழ்ச்சி கிடைக்கும், மூணாவது உயர்வும் மேன்மை கிடைக்கும். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அவர் என்ன செய்வாரா? நான் நடக்க வேண்டிய வழிய, நான் பேச வேண்டிய காரியத்தை, நான் செயல்பட வேண்டிய விதத்தை, நான் வாழ வேண்டிய வழிய, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கூட இருந்து என்னை லீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதைத்தான் வேதம் சொல்லுது. அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். என்ன கண்டித்து என்ன சரியான வழியில நடத்துறதுக்கு எனக்கு யார் தேவைப்படுறாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவரை இயேசுக்கு சொல்றாரு, நான் போய் தேற்றவான் அனுப்புறேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து போன பிறகுதான் வந்தாரா? அதுக்கு முன்னாடி இருந்தாரா? நம்ம சவுளுடைய நாட்களை பார்த்து அப்பயே ஆவியானவர் இருக்கிறார். வாசிங்க 13ஆம் வசனம் வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன செய்யறாரு? சத்தியத்தை குறித்து நீதியை குறித்தையும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து எனக்கு என்னென்ன காரியங்கள் நடக்க போகுது, நான் எப்படி நடந்துக்கிறது, என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு ஒரு கைடா, ஒரு சரியான தகப்பனா, ஒரு சரியான என்னோட லீடரா, எனக்கு எல்லாமுமா இருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோடு கூட இருக்கக்கூடிய உறவுல நம்ம பலப்படுறது ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்து இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உருவாகிற தேற்றவாளர் மாத்திரமல்ல, அவர் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வாசி, 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனம் வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது, ஜலத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். அப்ப இருள் எங்கெல்லாம் இருக்கோ அதை மாத்துறதுக்கு, அதை சரி செய்யறதுக்கு என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டிய அவசியம் நிச்சயமா இருக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாடுல அல்ல, ஆதி முதற்கொண்டு என் வாழ்வை சீர்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப இருளை ரிமூவ் பண்றதுக்கு, இருளை வெளியேற்றுறதுக்கு ஒரு அசைவாடுதல், ஒரு மூவபிள் பர்சனா, அதாவது பிதாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலமா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பிதாவானவர் சிருஷ்டிக்கிற தேவர், இயேசு கிறிஸ்துவானவர் என் மேல் கிருபையா இருக்கிற தேவர், பரிசுத்த ஆவியானவர் என் மேல அவருடைய வழிநடத்துதலும் ஆளுகை இருக்கும்போது தான் அவங்க வச்சிருக்கிற மேலான தேவனுடைய அதிகாரத்தை என்னால் சுதந்திரிக்க முடியும். பிதாவுடைய சிருஷ்டிப்பு எனக்குள்ள இருந்தாலும், இயேசுடைய இறக்க எமல இருந்தாலும், பரிசுத்த ஆவியானுடைய மூவ்மெண்ட், அந்த அசைவாடுதல், அங்க மேல் சொல்லுது, இருளின் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடுதல். என் வாழ்க்கையில் இருக்க பல பிரச்சனைகளுக்கு தீர்வை தேவ ஆவியானவர் மூலம் தான் எனக்கு கொடுக்க முடியும். அந்த மூவபிள் ரிலேஷன்ஷிப், எதை எங்க வைக்கணும், எப்படி நடந்துக்கணும், என்ன காரியம் என் வாழ்க்கையில் இருக்கணும், என்ன காரியம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, எங்க போகணும், எங்க போக கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எதை பெற்றுக்கொள்ள கூடாது, இத்தனை மூவ்மெண்ட்டையும் எனக்குள்ள நடத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர்.
அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்து இருக்கிறாரு? ஆதி முதற்கொண்டு அவர் எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் எனக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார், எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், எனக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். என்னை அவர் சீர்படுத்தும்படி, என்னை அவருக்குரிய பாத்திரமாய் மாற்றும்படி அவர் எந்நேரமும் என்னோடு இருந்து என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானுடைய உணர்வை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3 காரியம் சொல்லியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியை நடத்துறது நமக்கு என்ன கிடைக்கும்? புகழ்ச்சியும் கிடைக்கும். பரிசுத்த ஆவி எனக்குள்ள திரும்ப வந்து என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். பரிசுத்த ஆவி என்னை விட்டு போன என்ன கிடைக்கும்? பிரச்சனை வர ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள மீண்டும் வந்தவரை நான் தக்க வச்சனா ஒரு பெரிய பலன் கிடைக்கும், நான் சாட்சியா இருப்பேன். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் யாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆதியும் அந்தமானவர், அல்பா ஒமேகாவானவர், எல்லா நாளிலும் என்னை நடத்துகிற தேவன். அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புறாரு. இன்றைக்கு ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம பரிசுத்த ஆவியானவர் குறித்த ஒரு அனுபவ அறிவு நமக்கு இல்லாம இருந்துச்சுன்னா, இன்றைக்கு நம்ம தாவீதை போல, ஆண்டவர் எனக்கு சுத்த இருதயத்தை கொடுங்க, நிலைவரமான ஆவியை எனக்கு கொடுங்க, என் இருதயத்தை புதுப்பிங்க. இதுதான் ரொம்ப அவசியம். இந்த ஜெபத்திற்கு தேவன் தாவீதுக்கு பதில் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், நான் பனியை போல வெண்மையாவேன்னு சொல்லுவார் அந்த வசனத்துல. அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு. கடைசி ஒரு வசனம், நீதிமொழிகள் 25 28 வசனம் நான் வாசிக்கிறேன். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். நான் அந்த பரிசுத்த ஆவியை எனக்குள்ள ரிசீவன்ஸ் பண்ணி அதை சரியான மெயின் பண்ணி அதுக்குள்ள நான் நடத்தப்படுவேனா, என் வாழ்வு ஒரு கோட்டைக்குள்ள இருக்கிறது போல இருக்கும். நான் எந்த இடத்துல விழுந்து போக மாட்டேன். பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலை விட்டுட்டா கோட்டை இடிக்கப்பட்டுரும். மதில் இருந்த பட்டணம் எப்படி இருக்குதுமா, எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. இந்த வீட்டுல செவர் இருக்கிறனால ஒரு பாதுகாப்பு, செவர் எல்லாம் நடு ரோட்ல உட்காந்து என்ன இருக்கும், எல்லாமே வீட்டுக்குள்ள வந்துடும். நம்ம வாழ்க்கைக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் கோட்டை போல ஒரு அனுபவம், ஒரு பாதுகாப்பின் அனுபவம் நமக்கு நிச்சயமா அவசியமா இருக்கு. நிச்சயமா நம்ம அதை சுதந்திரித்து அதை பலப்படுத்துறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. எழுந்திருப்போம். அல்லேலூயா. தேவன் தாமே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்க நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சொல்லுங்க, ஆவிக்குரிய மனிதன். எனக்கு ரொம்ப ஆசை, ஒருவேளை இந்த ஆவிக்குரிய மனிதன் இன்றைக்கு உங்களுக்கு இந்த காரியம் பிரயோஜனமா இருக்கும்னா தொடர்ந்து அடுத்தடுத்த பாகங்கள் போகலாம். ஆவிக்குரிய மனிதன் நிறைய பாகங்கள் இருக்கு, நிறைய தேவ திட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவரை எப்படி நம்ம நடத்துவாரு, எப்படி அவர் நம்ம கூட இருக்கிறாரு, எப்படி அவர் நம்ம தக்க வைக்கிறது, எப்படி அவர் நம்ம இருப்பாருன்ற எல்லாவற்றையும் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இது நமக்கு இன்னும் அதிகமா வேணும். அல்லேலூயா. எழுந்திருப்போம். அல்லேலூயா.